எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் மீண்டும் இந்த மீடியா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லெட் அஸ் கோ டு பெத்தேல் அகெயின். கடந்த 3 நாட்களாக பேக் டு பெத்தேல் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். பெத்தேல்லே ஆண்டவர் சந்தித்த ஒரு டிவைன் என்கவுண்டர் ஆதியாகமம் 28 முதலாவது சந்திப்பு, 2வது சந்திப்பு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது பேக் டு பெத்தேல். இங்கே வந்து பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தருடைய ஆவியான உடைத்தினபொழுது பரிசுத்தமாக்கி கொண்டார். மீண்டும் கர்த்தர் தரிசனமானார், அவருடைய பெயர் மாற்றப்பட்டது, கர்த்தர் பிரசன்னமானார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன் கூட இருப்பேன். அன்றைக்கு சொன்னார், உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு சொல்றாரு, உன் மூலமா உன் சந்ததி மூலமா ஒரு தேசமே உருவாகுன்னு சொல்றாரு. உன் தேசமே ஒரு மனுஷனை எடுத்து ஒரு மனுஷனை குறித்து வச்சுக்க திட்டத்தை பாருங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வச்சிருப்பதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அன்றைக்கு நான் ஒரு புத்தகத்தை வாசித்திருக்கும் பொழுது, உன்னுடைய வயதில் உள்ள அநேகர் இன்றைக்கு இல்லை, ஆனால் ஒன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சுக்கிறாருன்னா உன்னை கொண்டு ஒரு காரியத்தை பெரிய காரியங்களை செய்யப்படுறார். உன்னை கொண்டு ஓ மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாரு. அதை நீ உணர்ந்து, அதை நீ அறிந்து, நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாயானால் உன்னை கொண்டு அவர் பலத்த காரியத்தை, பயங்கரமான காரியத்தை செய்வார். அதை யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமத்தில் பேக் டு பெத்தேல் வந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் பெயர் மாற்றப்படும். யாக்கோபு ஏமாற்றுக்காரன், உன் சூழ்நிலை மாறுது, உன் வாழ்க்கை மாறுது, உனக்கு ஒரு புதிய வழியும் கர்த்தர் மாற்றி கொடுக்குறாரு. உன்கிட்ட இருந்து ஒரு தேசம் வரும், அநேக தேசங்கள் வரும், அநேக ஜாதிகளையும் கர்த்தர் கொடுப்பேன். அதோடு மட்டுமல்ல, உனக்குள்ளேருந்து உன் வம்சத்தில் ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள். ஒரு சவுல் ராஜாவை பார்க்குறமே, ஒரு தாவீது ராஜாவை பார்க்குறமே, ஒரு சாலமோன் ராஜாவை பார்க்குறமே, எல்லாவற்றுக்கும் மேலாக சாலமோனிலும் பெரியவர் இயேசு இந்த வம்சத்தில் வருவதை பார்க்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் எழும்பும் என்று வாசித்து பார்க்கிறோமே. இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை. அது எந்த மனுஷனுடைய நினைப்பதற்கும் வேண்டிக் கொடுக்கும் மேலே செய்கிற தெய்வம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நினைக்கல, நான் அனாதையாக இருக்கிறேனே, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் தனியாக இருக்கிறேனே, என்னை கொண்ட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஒரு யாக்கோபு ஏகனாக தனித்தவனாக இருந்தபோது அவனையே எடுத்து அவனையும் பயன்படுத்தி அவனை கொண்டு பெரிய காரியங்களுடைய தேசத்தையே உருவாக்குனார. இன்றைக்கு உலகம் அறிய இஸ்ரவேல் என்கிற நாடு எங்கே வந்தது? இந்த யாக்கோபு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம். மீண்டும் தரிசனமானா, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், அன்றைக்கு ஈசாக்குக்கு தரிசனமானவர், யாக்கோபுக்கு தரிசனம் சொல்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தனே, அன்றைக்கு ஈசாக்கு கொடுத்தனே, அது உனக்கும் கொடுப்பேன், உன் தலைமுறைக்கும் கொடுப்பேன். நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், லெட் அஸ் கோ டு பெத்தேல், பேக் டு பெத்தேல். தேவனுக்கு வருவோம், தேவனுடைய வீட்டுக்கு வருவோம், பிரச்சனத்துக்கு வருவோம், பலிபீடத்தை கட்டுவோம், பணிந்து கொள்ளுவோம், பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். ஆண்டவர் மறுபடியும் பிரசன்னமானார். 2வது முறை தரிசனமான மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் தினமும் உங்களுக்கு தரிசனமாகி நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்முடைய வல்லமையினாலையும் அபிஷேகத்தினாலையும் பரிசுத்த ஆவினாலும் உங்களை அலங்கரித்து உங்களையும் பயன்படுத்துவார். நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர், ஈசாக்கோடு பேசினவர், யாக்கோபோடு பேசி யாக்கோபையும் ஆசீர்வதித்தவர். யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்கும். May God bless you. எண்ணி எண்ணி துதி செய்வார்.